2026 ஆண்டு மீடியா வில் பி ஆன் ஃபயர். யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அதாவது மீடியா வந்து பத்திட்டு எரியுங்க. 2026 ஆண்டு மீடியா பத்திட்டு எரியும். சும்மா கண்டென்ட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. சம்பவம் நடக்கிற சம்பவம், நடைபெற போகின்ற சம்பவம்லாம் பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும், நம்பவே முடியாது. அப்போ யூடியூபர்லாம் இந்த கண்டென்ட் போடலாமா, அந்த கண்டென்ட், இப்போ கண்டென்ட் தேடிட்டு இருக்காங்கல்ல, இப்போ இந்த கண்டென்ட் போடலாம், அது ரஜினி வந்து 173 வந்து எடுத்து வச்சு செய்கிறாங்கள, வறுக்கிறாங்கள வந்து சுந்தர்சி இது இப்படி இதனால விலகினார், அதனால அதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. சம்பவம் அடுத்தடுத்து பயங்கரமாக இருக்கும் சொல்லிட்டேன். உலக வரலாற்றிலே சரித்திரத்தில் இடம்பெறும், தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் சரித்திரத்தில் இடம்பெறும் சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரி, இட் வில் பி ஹிஸ்ட்ரின்ட்டேன். அப்போது மீடியா வில் பி ஆன் டோட்டல் ஃபயர். 2026 ஆண்டு அமெரிக்காவில் இருக்கும் பல இந்தியர்கள் இந்தியாவை நோக்கி நகருவார்கள். இது இப்போ பார்த்துருக்கோம், நிறைய ட்ரம்ப் வந்து பண்ணுற வேலையிலே வந்து இப்போ பார்த்தா விசாவில் வந்து ரொம்ப ஹையாக ஆக்கிட்டார். இப்போ வந்து விசாவோட சார்ஜஸ் எல்லாம் ஓகே ஃபைன். அதே போல் ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் 2026 ஆண்டு ஐடி துறையில் பலர் வேலை வாய்ப்பை இழக்கக்கூடும். ஆல்ரெடி இந்த வருஷமே 1 லட்சம் பேருக்கு வேலை போயிருக்குங்கிறாங்க. அப்போது 2026 ஆண்டு ஐடி துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பை இழக்கக்கூடும். ஐடி துறையில் சம்பளங்கள் குறைக்கப்படும். ஐடி துறையில். ஓகே, கடைசியாக மாற்றம் வேணும். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும். திமுக வருது, திமுக வரலன்னா அதிமுக வருது, அதிமுக வந்தால் திமுக மாறி 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 பல 50 வருடங்களாக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். மாற்றம் வராதா அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்லணும், மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, த கிளாக் ஹேஸ் ஸ்டார்டட் டிக்கிங்னு. அதாவது இப்போ நான் சொல்லி முடிச்சிட்டேன் எல்லாமே. இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் சும்மா ஹம்பக், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைப்பீங்கள்ல. மனிதன் அப்படிதான். ஓகே, அதான் சொல்கிறேன், ஞான நிலை என்பது வேறு. அந்த ஞானத்தை காண்பிப்பதற்காக தான் இந்த பதிவு போடலான்னு தெரியல. அதான் சொல்லிட்டேன், உலக வரலாற்றில் எவனாவது சொல்லியிருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஓகே, அதுதான் மனித நிலை. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் நடக்கும் பாருங்கள் சம்பவம். நடக்கும்போதில் ஒவ்வொரு சம்பவம் அப்படியே அதெல்லாம் நடக்காது அப்படின்னு விட்டுட்டு இருப்பீங்களா, அப்படி நடக்கும் பாருங்கள் ஒரு சம்பவம். அப்படி நடக்கும் போதில் அப்படியே சீட்டோட நுனிக்கு வந்துடுவீங்க. அதான் சொன்னேன்,